அந்த மரத்தாண்ட பார்த்தீங்கன்னா கெண்டை மீன் இருக்கும். வா பார்த்து. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா காலையிலே வந்திருக்கோம் மீன் பிடிக்கலான்னு. சரியாகவே மதியம் டைமில் பார்த்தீங்கன்னா எல்லாமே காற்றடிக்கிறதுனால எடுக்கலை. சரி காலையில் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். ஃபுட்டு லோட் பண்ணுறோம். ரொம்ப பேர் பால் செட்டு கேட்குறீங்க. கண்டிப்பாக நான் எங்கே வைக்கிறதுன்னு சொல்கிறேன். நான் ஃபுட்டு இப்படி தான் அழகாக ஃபீட் பண்ணுவோம். இந்த ஃபுட் பண்ணுறோமா காலையில் எடுக்குன்னு ஒரு நம்பிக்கையில் வந்திருக்கோம். ஆனால் மத்தியான டைமில் பார்த்தீங்கன்னா சுத்தமாக காற்றடிக்கிறதுனால எடுக்கலை. சரி சேஞ்ச் பண்ணி காலையில் பிடிக்கலான்னு வந்திருக்கோம். கரெக்டாக பார்த்தீங்கன்னா நல்லா அந்த மரத்தாண்ட பார்த்தீங்கன்னா கெண்டை மீன் இருக்கும். எப்போவுமே அந்த மரத்தை சுற்றி ரோகு எல்லாம் கெண்டை மீன் இருக்கும். அதனால் கரெக்டாக டார்கெட் பண்ணி அந்த மரத்தாண்ட போட்டிருக்கோம். பார்க்கலாம். ஏகப்பட்ட சின்ன சின்ன மீனுங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே துள்ளிக்கிட்டு இருக்கு. அது வாய் வைக்காது இருந்தால் கெண்டை எடுக்கும். செடியில் லைட்டாக அப்படியே முறுக்கி விடுறாரு. எடுத்துகிட்டு போக சும்மா டக்குன்னு வாட்டர் உள்ளே போயிடக்கூடாது. சும்மா சுற்றி சுற்றி வைக்கிறோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 5 தூண்டில் போகலான்னு இருக்கும். 6 தூண்டில் 7 தூண்டில். நெக்ஸ்ட் பால் செட்டு போடுறாரு. கரெக்டாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பக்கத்துலேயே போடணும். இப்போ அந்த மரத்தான் ஒன்று போட்டார். இப்போ பக்கத்தில் போட்டார். பக்கத்துலேயே போட்டால் கொஞ்சம் டக்குன்னு வாசனைக்கு டக்குன்னு எடுக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா மொத்த தூண்டில் போட்டாச்சு. மொத்த தூண்டியில் பாருங்கள். மொத்த தூண்டில் அப்படியே கன் மாதிரி போய் பாருங்கள். அப்படியே அந்த செடியிலேருந்து அப்படியே மொத்தமே பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துலேயே அந்த இடத்துலேயே மொத்தத்தையும் இறக்கி வச்சுக்கிறோம். கும்பா இருந்தால் தான் டக்குன்னு எதனா ஒன்றில் வாய் வைக்கும். மொத்த தூண்டில் அழகாக போட்டு கட்டி வச்சுருக்கோம். வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், கரெக்டாக போட்டோம். எதிர்பார்த்த மாதிரி காலையில் அடிச்சிச்சு. ரொம்ப பேர் பெரிய மீனை சரியான லேண்டிங் பண்ண முடியலன்னு சொல்கிறீங்க. அவங்களாம் அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அவர் எப்படி பொறுமையாக அந்த மீனை லேண்ட் பண்ணி டயர்டாக்கி கரைக்கு ஏற்றுறாருன்னு. போனால் ஒரு சில கமெண்டில் கேட்குறீங்க, இவ்வளோ பெரிய மீன்லாம் எப்படி லேண்ட் பண்ணுறீங்க, என்னால் முடியல அர்த்தக்குதுன்னு. அவர் பொறுமையாக பாருங்கள் அவர் எப்படி லேண்ட் பண்ணுறான்னு. மீன் பார்த்தீங்கன்னா இழுத்துட்டு லாங் போயிடுச்சு. பார்த்து பொறுமையாக. ரொம்ப லாங் போயிடுச்சாண்ணா. என்ன மீன் தெரில, கட்லாவா ரோகான்னு தெரியல. ப்ளஸ் நான் எதிர்பார்க்கறது பார்த்தீங்கன்னா கட்லா தான் நினைக்கிறேன். பார்த்து பொறுமையாக ரொம்ப லாங் எடுத்துகிட்டு போயிடுச்சு. பொறுமையாக அதை ஹேண்டில் பண்ணுவோம். அவ்வளோ இருக்குது பாருப்பா. ஐயோ அங்கே இருக்குது. அது கட்லா தான். அவ்வளோ இருக்குது பாருங்கள். அந்த மரத்தாண்ட கலக்குது பாருங்கள். அவ்வளோ தூரம் எடுத்துன்னு போயிட்டு. சூப்பர். காலையில் வந்தோம், ஏமாற்றம் இல்லை. அது எவ்வளோ போய் பார்த்து இழுத்துட்டு போகுது. அதை லூஸ் விட்டு தான் எடுக்கணும். நம்ம பாட்டுன்னு இழுக்கக்கூடாது. நம்ம பாட்டுன்னு இழுத்துனா அது பாருங்கள் அப்பா அடிச்சு அங்கே இருக்குது பாருங்கள். நம்ம பாட்டுன்னு தரன்னு இழுத்தா அறுத்துட்டு போயிடும், இல்லை வாயில் கீச்சின்னு போயிடும். பொறுமையாக ஹேண்டில் பண்ணணும். அவர் எப்படி ஹேண்டில் பண்ணுறது மட்டும் ஃபுல் வீடியோ பாருங்கள். பார்த்து பொறுமை. எங்கே வந்துச்சா? இங்கே வந்துச்சா அந்த மீன்? அது பாருங்கள், அதை பாருங்கள், தெரியுதா? வராரு பாரு. பார்த்து ஏ ரோகுப்பா. வா பார்த்து. பார்த்து பொறுமையாக தூக்கி போய். பார்த்து பார்த்து பொறுமை. கேட்டியா முள்ள? போயிட்டு பாருங்க. கட்டாங்க நான் சேரு கட்டாங்க எடுத்துருக்கு பாருங்க முள்ள. பார்த்து ஏய் பார்த்து கேர்ஃபுல்லாக கேட்டு கையில் குத்திக்கு போகுது. கரைக்கு வந்துட்டு கூட என்ன துள்ளுது பார்த்தீங்களா? அப்பா அவ்வளோ பார்த்து
தலையில் குத்திச்சுப்பா முள். பார்த்து கேர்ஃபுல்லாக அப்படியே தூக்கி மேலே போடு. அப்படி போட்டு இப்படி வந்துரு. சக்ஸஸ். பிடிச்சாச்சு.